2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடலை தொடங்குவதற்காக 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடகர் தலைமையில் குழு அமைத்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த முக்கிய அறிவிப்பொன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேச காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தற்போது குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களது கருத்துக்களை சொல்லலாம் சார். இது ரொட்டீன் எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்தெந்த தொகுதிகள் இடங்கள் எத்தனை இடங்கள் இதெல்லாம் போய் பேசிக் கொள்வதற்காக கூட்டணி கட்சியில் சார்பாக ஒவ்வொரு கட்சியும் ஒரு குழு போடுவாங்க. திமுகவும் பெரிய பார்ட்டி, திமுக சார்பில் ஒரு கூட்ட குழு வந்து நாம அதிகமாக 5 பேர் இருக்கும். அதே மாதிரி ஒரு 5 பேர் கொண்ட குழு காங்கிரஸ் சார்பில் போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளின் சார்பில் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஒவ்வொரு கமிட்டி போடுவாங்க. இந்த கமிட்டியும் அந்த கமிட்டியும் பேச்சுவார்த்தை நடத்தும். அதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது நெருடலோ இடங்கள்ல பிரச்சனைகளோ ஏற்பட்டால் இல்லை அப்புறம் மேலே தலைமை லெவலில் பேசி அதை சரி பண்ணிக்கிடுவாங்க. இது ரொட்டீனா எலெக்ஷன் முன்னால் நடக்கிற விஷயங்கள் தான். தமிழ்நாட்டில் ஒரு செக்ரட்டரி பொறுப்பாளராக இருக்காரு, அவருக்கு இன்னும் 2 செக்ரட்டரி உதவியாக இருக்காங்க. ஸோ அந்த 3 வந்துட்டாங்க. அப்கோர்ஸ் பிரசிடென்ட் கட்டாயமாக இருப்பார் அதில். அதே மாதிரி சட்டமன்ற கட்சி தலைவரும் இருப்பார். 2 பேர் ஆயிடுச்சு. 2 பேர் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க. பாக்கி 3 பேர் வெளியேறது வர்ற காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. அதில் ஓகே, காங்கிரஸ் தலைமையிலேருந்து போட்டிருக்கிற முடிவு இது ரொட்டீனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரி, இப்போ காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளராக கிரீஷ் சோடங்கர் தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த குழுவினரோட செயல்பாடுகள்லாம் என்னவா இருக்கும் சார்? இந்த குழுக்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல இங்க இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களையோ அல்லது செயற்குழு உறுப்பினர்களையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு 10-15 பேர் தலைவர்களையோ இல்லை இன்னும் டீப்பா போனோம்னா மாவட்ட தலைவர்கள் அளவிலையோ முதல்ல இவங்களோட ஒரு கலந்து பேசி ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிக்கிட்டு அந்த லிஸ்ட்டை கொண்டுகிட்டு போய் அங்க இருக்கிற குழுவோட பேசணும். ஒரு ப்ரிப்பரேஷனோட போய் நாமளா அங்க போய் உட்காந்து பேசுவாங்க. அதுதான் ரொட்டீனா செய்யக்கூடிய விஷயம். இவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. ஓகேம்மா.